30வது ஸ்லோகம். சஹ அயம் துர்மர்ஷ ஹிருதயः பிரம்மத்ருக் ச. சோயம் துர்மர்ஷ ஹிருதயோ பிரம்மத்ருக் ச லோகே அபகீர்த்திம் மஹதீம் அவாப்ஸ்யதி. லோகே அபகீர்த்திம் மஹதீம் அவாப்ஸ்யதி. யத் அங்கஜாம் யதங்கஜாம் ஸ்வாம் புருஷ த்விட் உத்யதாம் புருஷ த்விட் உத்யதாம் ந பிரத்யஷேதன் மிருதயே அபராததஹ. ந பிரத்யஷேதன் மிருதயே பராததா. சோயம் துர்மர்ஷ ஹிருதயோ பிரம்மத்ருக் ச லோகே அபகீர்த்திம் மஹதீம் அவாப்ஸ்யதி. யதங்கஜாம் ஸ்வாம் புருஷ த்விட் உத்யதாம் ந பிரத்யஷேதன் மிருதயே பராததா. சஹ அயம் ரொம்ப ரொம்ப துஷ்ட விசாரங்கள் எல்லாம் இருக்கிற இந்த தட்சனோட மனசு ரொம்ப ரொம்ப துஷிச்சு கிடக்கு. துர்மர்ஷ ஹிருதயா துஷிச்ச மனசாக்கும் இவனுக்குள்ளது. பொறாமை இருக்கிறவனாக்கும் இவன். அடுத்த வாழில இருக்கிற நன்மைய பார்க்காத்தவனாக்கும் இவன். புருஷ த்விட் பரம்பொருளை துவேஷிச்சவனாக்கும் இவன். எல்லா சரீரங்களுக்கு உள்ளயும் ஜீவாத்ம சைதன்யமாயிருக்கிற பரம்பொருளை துவேஷிக்கிறவனாக்கும் இவன், திட்டுறவனாக்கும் இவன். இந்த தட்சன் ரொம்ப ரொம்ப துஷ்டன். பிரம்ம துக் ஆத்ம வித்யை அப்படிங்கிற ஞானத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற பிரம்ம ஞானிகளை துரோகிக்கிறவனாக்கும் இவன். லோகே அபகீர்த்திம் ச மஹதீம் இந்த உலகத்துல இருக்கிறவாளில வச்சு ரொம்ப ரொம்ப கெட்ட பேரு வந்து சேர்ந்தவனாக்கும் இவனுக்கு. இவனுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேராக்கம் இருக்கு. தட்சனோடு பிரதாபம் எல்லாம் இல்லாம ஆயிடும். புத்திரியோடு மரணத்துக்கு காரணமானவனாக்கும் இவன். மகாதேவனை துவேஷிச்சவனாக்கும் இவன். அபகீர்த்தி இவனுக்கு நிறைய உண்டாகும். தட்சண மாதிரி ஆரும் ஆகக்கூடாது. வரும் தலைமுறைகளில பெரியவாளெல்லாம் குழந்தைகளை சொல்லி படிப்பிக்கணும். இந்த தட்சண மாதிரி ஆருக்கும் இப்படி ரஜோகுணம் இருக்கப்படாது. அடுத்தவாகிட்ட பொறாமை இருக்கப்படாது. அடுத்தவாளை குறை சொல்ற கேரக்டர் இருக்கப்படாது. இப்படின்னு இவனுக்கு நன்னா அபகீர்த்தி உண்டாகும் அப்படின்னு அந்த பிரஜைகள் எல்லாம் அங்க இருக்கிறவாள் எல்லாம் பேசின்னு இருக்கா. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா அபராததா அவனோடு தெற்று குற்றங்களால மிருதயே உத்யதாம் ஸ்வாம் அங்கஜாம் இறந்து போறதுக்கு முயற்சி பண்ணின சொந்தம் சரீரத்திலேந்து ஜனிச்ச புத்திரியான சதீதேவி என்ன பண்ணினா சொந்தம் சரீரத்தை உபேட்சிக்கிறதுக்கு ரெடியானா. தட்சனோடு புத்திரியாக்குமே சதீதேவி. அதனால ஜீவன சரீரத்திலேந்து வேறுபடுத்துறதுக்கு ரெடியா இருந்த அந்த புத்திரிய ந பிரத்யஷேதன் தடுத்து நிறுத்தலை இந்த தட்சன். பலரும் சொல்லி விஷமிச்சு சரீர தியாகம் செய்யறதுக்கு ரெட்டியான புத்திரிய அப்படி செய்யாதே அப்படின்னு தட்சன் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தானா சதீதேவிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. துஷ்டனான இவன் அப்படி தடசம் பண்ணி நிப்பாட்டலை. அதனாலேயே இவனுக்கு இனி கெட்ட பேரு தான் வந்து சேரும். இவனோடு எல்லாவித பிரதாபமும் இதோடு கூடி இல்லாம போயிடும். தட்சன் காரணமாக்குமே தட்சனோட புத்திரியான சதிக்கு இந்த அவஸ்தை உண்டானது. இருந்துட்டு கூட
ஈகோ காரணமாயிட்டு புத்திரிய மரணத்திலேந்து காப்பாத்துறதுக்கு துணியலை. தவறு செஞ்ச தட்சன் புத்திரிட்ட இனி அப்படியெல்லாம் சம்பவிக்காது, மகாதேவனுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா, தாட்சாயினி தட்ச புத்திரியான தாட்சாயினி சரீரத்தை உபேட்சிச்சிருக்க மாட்டாளே. இந்த தட்சனோடு ஈகோ அதுக்கு தட்சனை அனுமதிக்கலையே, அபகீர்த்தி வந்து சேரும் இந்த துஷ்டனுக்கு அப்படின்னு அங்க இருக்கிறவா எல்லாம் பேசிண்டா. ஸ்லோகம் 31. வததி ஏவம் வதத்யேவம் ஜனே சத்யாஹ திருஷ்ட்வா அசுத்யாகம் அத்புதம். வதத்யேவம் ஜனே சத்யா திருஷ்ட்வா அசுத்யாகம் அத்புதம். தட்சம் தது பார்ஷதா தது பார்ஷதாக ஹந்தும் உததிஷ்டன் உதாயுதாக. தட்சம் தத் பார்ஷதா ஹந்தும் உததிஷ்டன் உதாயுதா. வதத்யேவம் ஜனே சத்யா திருஷ்ட்வா அசுத்யாகமத்புதம். தட்சம் தத் பார்ஷதா ஹந்தும் உததிஷ்டன் உதாயுதா. சதீதேவி இப்படி சரீர தியாகம் செஞ்சதை பார்த்துட்டு கோபம் வந்த சிவபார்ஷதர்கள் தட்சனை கொல்லறதுக்காயிட்டு ஓடிண்டு வந்தா. தது சதீதேவியோடு பார்ஷதாக பார்ஷதர்கள் பரமசிவனோடு சிவபூதங்களாக்குமே சதீதேவிக்கு துணையாயிட்டு பின்னால வந்தது. அந்த சிவபூதங்கள் தட்சம் தட்சன ஹந்தும் கொல்லறதுக்காயிட்டு உதாயுதாக உயர்த்தி பிடிச்ச ஆயுதங்களோடு கூடிட்டு உததிஷ்டன் சாடி எந்திருந்தா. சத்யாகா சதீதேவியோடு அத்புதம் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அசுத்யாகம் பிராணனை உபேட்சிச்ச அந்த நிலைமைய திருஷ்டுவா பார்த்துட்டு ஜனே ஏவம் ஜனங்களெல்லாம் இதே மாதிரி பலரும் வததி சொல்லின்னு இருக்கிற அந்த டைமில சதீதேவியோடு சிவபார்ஷதர்கள் தட்சனை கொல்லறதுக்காயிட்டு ஆயுதங்களோடு கூடிட்டு ஆயுதங்களை தூக்கி பிடிச்சுண்டு எந்திருந்து ஓடி வந்தா. 32வது ஸ்லோகம். தேஷாம் ஆபததாம் வேகம் நிஷாம்ய பகவான் பிருகுஹு. தேஷாம் ஆபததாம் வேகம் நிஷாம்ய பகவான் பிருகு. யஜ்ஞக்னக்னேன யஜுஷா தட்சிண அக்னௌ ஜுஹாவஹ. யஜ்ஞக்னக்னேன யஜுஷா தட்சிணாக்னௌ ஜுஹாவஹ. தேஷாமாபததாம் வேகம் நிஷாம்ய பகவான் பிருகு. யஜ்ஞக்னக்னேன யஜுஷா தட்சிணாக்னௌ ஜுஹாவஹ. சிவபார்ஷதர்கள் ஓடிண்டு வரா. சிவபார்ஷதர்கள் ஓடிண்டு வரத பார்த்த பிருகுமுனி தட்சனை காப்பாத்துறதுக்காயிட்டு தட்சிண அக்னியில ஹோமம் பண்ணினார்.
அசுரகுருவான சுக்ராச்சாரியர், சுக்ராச்சாரியரோடு அப்பாவாக்கும் பிருகுமுனி, பெரிய தபஸ்வியாக்கும் பிருகுமுனி, அதனாலேயாக்கும் எல்லா பகங்களும் இருக்கிற பகவான் பிருகு அப்படின்னு சொன்னது. இந்த தட்சனோடு யாகத்துல முக்கிய புரோகிதனாக்கும் பிருகுமுனி, பிராமணனாக்கும் பிருகுமுனி. தேஷாம் அந்த ஆபததாம் குதிச்சு பாஞ்சு வர சிவபார்ஷதர்களோடு வேகம் நிசம்யா ஸ்பீட பார்த்துட்டு, சிவபார்ஷதர்கள் கையில ஆயுதங்களை தூக்கிண்டு ஓடிண்டாக்குமே வரா, அதை பார்த்துட்டு மந்திர சித்திகள் எல்லாம் ரொம்பி நிக்கிற பிருகு மகர்ஷி என்ன வாக்கும் செஞ்சார் அப்படி நீங்க சொல்லப்படுறது. யஜுஷா யஜுர்வேத மந்திரத்தால யஜ்ஞக்னன் அப்படின்னா யஜ்ஞத்தை தடங்கல் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். யஜ்ஞக்னேனா அப்படின்னா யஜ்ஞத்தை தடங்கல் பண்றவாள தடஞ்சு நிறுத்துற மந்திரத்தை பிரயோகிச்சார். சிவபார்ஷதர்களை கொல்லறதுக்கு சாதிக்காது. அதனாலேயே இங்க யஜ்ஞத்தை தடங்கல் பண்றதுக்காக்குமே சிவபார்ஷதர்கள் ஓடிண்டு வரா. யஜ்ஞக்னன் ஐட்டாக்கும் சிவபார்ஷதர்கள் ஓடிண்டு வரா அந்த யாகத்தை முடக்கிறதுக்கு, தட்ச யாகத்தை முடக்கிறதுக்கு. அப்படி ஓடிண்டு வரவாள தடசம் பண்ணி நிப்பாட்டுறதுக்காக்கும் இங்க சொன்னது யஜ்ஞக்னேனா அப்படின்னு. தட்சிண அக்னௌ தெற்கு பாகத்துல இருக்கிற யஜ்ஞம் செய்யற அந்த யாகசாலையில அக்னி உபயோகிச்சு ஜுஹாவா யஜுர்வேத மந்திரத்தால ஹோமம் பண்ணினார். ஹா கஷ்டம்தான் அது. அந்த ஹோமாக்னியிலேந்து யஜ்ஞத்தை காப்பாத்துற தேவர்கள் கிளம்பி வந்து யஜ்ஞத்தை காப்பாத்தனம் அவளோட பேராக்கும் இனி சொல்லப்பட போறது அடுத்த ஸ்லோகத்துல. 33வது ஸ்லோகம். அத்வர்யுணா ஹூயமானே தேவா உத்பேதுஹு ரோஜசா. உத்பேதுஹு ரோஜசா ऋभवः नाम तपसा सोमं प्राप्ताः सहस्रशः. अद्वर्युणा हूयमाने देवा उत्पेदुरोजसा ऋभवो नाम तपसा सोमं प्राप्ता सहस्रशः. பிருகு மகர்ஷி தட்சிண அக்னியில ஹோமம் செஞ்சார். அந்த யாகாக்னியிலேந்து உயர்ந்து வந்த சோம லோகவாசிகளாயிருக்கிற சந்திரலோகத்துல வசிக்கிற தேவர்கள் அங்க அக்னியிலேந்து வந்தா அவளோட பேருகளாக்கம் ரிபுக்கள். யாகசாலையில அத்வர்யு யஜுர்வேத மந்திரத்தால ஹோமம் செஞ்சார். யஜுர்வேத மந்திரத்தால அந்த யாகசாலையில அத்வர்யுவா இருக்கிற யஜுர்வேத ஹோதாவா இருக்கிற பிருகுமுனி ஹோமம் பண்ணினார். சாமவேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம் அப்படின்னு 4 வேதங்களை ரெப்ரசன்ட் செய்யற 4 ஹோதாக்கள் கண்டிப்பாக யஜ்ஞசாலையில இருப்பா. யஜுர்வேத மந்திரத்தால ஹோமம் செய்யறவராக்கும் அத்வர்யு. பிருகு மகர்ஷி அத்வர்யு அப்படிங்கிற ஹோதாவாக்கும். அவரு யஜுர்வேத மந்திரத்தால ஹூயமானே அக்னியில ஹோமம் செஞ்சோன தாபசாக சோமம் பிராப்தாக நிறைய தபசெல்லாம் செஞ்சு சந்திரலோகத்தை பிராபிச்ச ரிபவஹா நாம
ரிபுக்கள் அப்படின்னு பேர் இருக்கிற தேவாகா தேவர்கள் சஹஸ்ரசா தேஜசா சஹஸ்ரசா ரோஜசா உத்பேதுகு ஆயிரக்கணக்குக்கு ரிபுக்கள் அந்த ஹோமாகினியிலேந்து உத்பவிச்சு வந்தா. நிறைய தபசெல்லாம் பண்ணி சந்திரலோகத்துல வசிக்கிறவாளாக்கும் இந்த ரிபுக்கள். இப்ப யஜுர்வேத மந்திரத்தை சொல்லி அத்வரியு ஹோமம் பண்ணினோன அந்த யாகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு அந்த ரிபுக்கள் அந்த ஹோமகுண்டத்திலேந்து உத்பவிச்சு வந்தா. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்குக்கு ரிபுக்களாக்கும் அவ அங்க வந்தது. முப்பத்திநாலாவது ஸ்லோகம். தைஹி அலாத ஆயுதைஹி சர்வே பிரமதாஹ சஹ குஹ்யகாஹ. தைரலாதாயுதை சர்வே பிரமதா சஹ குஹ்யகா. ஹன்யமானா திசஹ பேஜுஹு உஷத்பிஹி பிரம்மதேஜசா. ஹன்யமானா திசோ பேஜுருஷத்பி பிரம்மதேஜசா. தைரலாதாயுதை சர்வே பிரமதா சஹ குஹ்யகா. ஹன்யமானாதிஷோ பேஜூருஷத்பி பிரம்மதேஜசா. ரிபுக்கள் ஆயிரக்கணக்குக்கு அந்த அக்னியிலேந்து வந்தாலே அந்த தேவர்களோடு கையில இருக்கிற ஆயுதம் என்னது அப்படின்னு பார்த்தானாக்கா தீப்பந்தம். நெருப்பால இருக்கிற குச்சிய தூக்கிண்டாக்கும் அவ சிவபார்ஷதர்களை அடிக்கிறதுக்காயிட்டு ஆரம்பிச்சது. அந்த தேவர்கள்கிட்ட சண்டை போட்டு நிக்கிறதுக்கு திராணி இல்லாதக்கு பூதகணங்கள் சிவபூதகணங்கள் அங்கேருந்து கைலாசத்துக்கு ஓடி போன. தைஹி ரிபுக்கள் அப்படின்னு பேர் இருக்கிற தேவர்களால அலாத ஆயுதைஹி எரியற விறகு கொள்ளி ஆயுதமாயிட்டு கையில வச்சுண்டாக்கும் அவ வந்ததே. சர்வே எல்லா பிரமதாக மகாதேவ பார்ஷதர்களும் சக குஹ்யகாக யட்சர்களோடு கூடிட்டு யட்சகுலத்தோடு தலைவனாயிருக்கிற குபேரனோடு கூடிட்டு ஹன்யமானாக ரிபுக்களால உபதிரவிக்கப்பட்டவர்களாயிட்டு திசஹா பேஜுஹு எல்லா டைரக்ஷனுக்கும் ஓடி நடந்துட்டு சிவபார்ஷதர்கள் ஓடினா. இந்த ரிபுக்கள் எல்லா இடத்துக்கும் ஓடி நடந்து சிவபார்ஷதர்களை தீக்கொள்ளியால உபதிரவிச்சா. பிரம்ம தேஜசா மந்திர சக்தியால உஷத்பிஹி ரொம்ப தேஜஸ் இருக்கிறவாளாக்கும் அந்த ரிபுக்கள். அதனாலேயே அந்த ரிபுக்கள் கிட்ட எதிரிடுறதுக்கு சிவபார்ஷதர்களுக்கு முடியாததுனால அவ கைலாசத்துக்கு திரும்பி போனா. இப்படி சொல்லிண்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது.